வணக்கம். நான் ரேக்கி இலர் கவிதா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சூஜோ, அதாவது மசாஜ் உள்ளங்கைகளில் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளோட கனெக்ஷனும் நம்மளோட உள்ளங்கையிலையும் 72,000 நாடி நரம்புகளும் உள்ளங்கைகளிலையும் தொப்புள் பகுதிகளிலையும் உள்ளங்கால்களிலும் தான் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம இதை மசாஜ் பண்ணுறது மூலமாக ஏகப்பட்ட நோயை க்யூர் பண்ணலாம். அதாவது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நம்ம இதுக்குன்னு தெரப்பியும் தனியாக இருக்குது. ஃபுட் தெரப்பின்னு இருக்குது, ஹேண்ட் தெரப்பின்னு இருக்குது. இப்போ நம்ம கைகளை மசாஜ் பண்ணலாம். அடுத்தது அக்குப்ரெஷர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் நம்மளோட உறுப்புகள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட கட்டை விரல் தான் தலைப்பகுதி, நடுவில் இருக்கிற 2 விரலும் கால், சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் தான் 2 கைகள். இதை இப்போ எப்படி மசாஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கட்டை விரலை நல்லா மசாஜ் பண்ணணும். அதுதான் தலைப்பகுதி. அதிலே கண், காது, மூக்கு எல்லாம் அடங்கிடும். ஸோ 2 சைட்லேயும் மசாஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம நீட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்லேயும் மசாஜ் பண்ணணும். சைட்லேயும் நம்ம உடம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லா உறுப்புகளோட சைடு பார்க்க இருக்கும். அடுத்தது விரலையும் நம்ம மசாஜ் பண்ணுறோம். இப்படியே ஒவ்வொரு விரலையாக நல்லா அழுத்தி அந்த பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் அழுத்தும் போது நல்லா தெரியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு 2 வாட்டி அழுத்தி பண்ணித்தரேன். நீங்கள் இதே மாதிரி ஒரு 5 முறை, முதல் முறை பண்ணும்போது 5 முறை, இதை நீங்கள் 10 முறை பண்ணாலும் போதும். இதே மாதிரி தினமும் பண்ணணும். ஒவ்வொரு இடமா ப்ரெஷரிங் கொடுத்துட்டே வரணும். அடுத்தது மேல் பகுதி அழுத்துறோம். இப்படி சுற்றி எல்லா இடத்தையும் நம்ம மசாஜ் பண்ணுறோம். நல்லா அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணுறோம். உள்ளங்கையை மட்டும் விட்டுறோம். ஏன்னா அது வயிற்று பகுதி, மென்மையான இடம் இருக்கிறதுனால அங்கே மசாஜ் பண்ணக்கூடாது. மற்ற எல்லா இடமும் மசாஜ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட நீட்டாக இருக்குது இல்லைங்களா, இந்த விரல் பெரு விரல் தான் வந்து முதுகெலும்புக்கானது. உங்கள் முதுகெலும்பு, கால் வலி எல்லாத்துக்கும் இதில் அடங்கும். இப்போ நீங்கள் இதை இப்படி பின்னாடி திருப்பும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விரலையும் நீங்கள் கொஞ்சம் பின்னாக்கி இழுக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு இதை செஞ்சு பாருங்கள். எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி.